வணங்கி ஆனைமுகனை வணங்கி முக்கத்து முக்கோடி ரூபமாய் அமர்ந்திருக்கின்ற நவகோடி பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சிவ மகாலிங்கத்தை வணங்கி சிவசபையின் அற்புதமான பரிவார ஆற்றல்களை எல்லாம் வணங்கி பார்போற்றும் மகாசபையிலே பேறு பெற்ற பெரும் சபையிலே பெருமிதமான நிகழ்வுகள் நடந்தேறி அதான் கேட்டான் மாறி மாறி சரியாக இருக்குன்ட்டு எல்லோரும் இப்போ தான் சரியாக இருக்குது. பெருமிதமான நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான சபைதனிலே எங்கும் இது போன்ற ஒரு உயர் சபையை, உன்னதமான சபையை, இறை அவதார தலத்தை, சித்தர்களாம் வந்து அமர்ந்து பேசுகின்ற அற்புதமான தலத்தை உயர்வான இறை வசிப்பிடமாக கொண்டு இறை இயல்பிலே நடமாடுகின்ற சித்தர்களெல்லாம் சூட்சமத்திலே இயல்பிலே நடமாடுகின்ற அத்தகைய உணர்வினை மாந்தர்களுக்குள் ஏற்படுத்துகின்ற நித்திரை வேலைகளிலும் அற்புதமான மூடா காட்சி நிலைகளிலும், அதாவது கீழே இறங்கி சூடியிலிருந்து வெளியே வந்து பேசுகிறேன். அதாவது இது மாதிரி ஒரு இடம் வந்து 14 லோகத்துலேயும் இல்லைன்னு சொல்லுதாங்க. பூலோகத்துலேயும் எங்கேயுமே இல்லைங்காரு சிவபெருமானு, அகத்திய பெருமானு, முருகப்பெருமானு. நீங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டம், யாரெல்லாம் பிரம்மாண்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த தெய்வங்கள்லாம் உயர் ஆற்றல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து இது உயர்வான சபைன்னு சொல்லுதாங்க. இங்கே தான் நாங்கள் அமர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுதாங்க. கலியுகத்தில் கடவுள் பேசுவாரா அப்படின்னு ஏங்கி தவிக்காங்க. சித்தர்கள் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். பைத்தியக்காரனும் மனநலம் குன்றினவனும் குளிக்காமல் உட்காந்துருக்கிறவனும் ஆடை எதுவும் போடாமல் உட்காந்துருக்கிறவனையும் பார்த்து சித்தர்கள் அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்காருன்னு தேடி ஒரு மூடக்கோட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கே சித்தர் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கூட உணராத நிலையில் எதை தின்னா பித்தம் தெளியுன்ட்டு எங்கேயோ ஓடி அலைதாங்க. எந்த ஆலைகளை நிலைகளையோ போய் வணங்கி நிற்காங்க. இறைவன் ஏதாச்சும் அனுக்கிரகம் கொடுப்பாரா அப்படின்னு ஓடி அலையுது கூட்டம். வணங்கி நிற்கிது. எல்லாம் பைத்தியக்காரனை கூட வணங்கி நிற்கிடுது. வேடதாரிகளை வணங்கி நிற்கிறது. அதிகமாக தாடி வளர்த்து ருத்ராட்சம் கோட்டை போட்டான்னா அவனை வணங்கி நிற்கிது. ஏதோ ரெண்டு வவுத்து பாட்டுக்கு புழுகி இருக்கிறவனையெல்லாம் கோபுரத்தை தூக்கி வைக்குது. ஏன்னா அதெல்லாம் வினை பயன்கள். எத்தர்கள் பின்னாடியும் பித்தர்கள் போட்ட பின்னாடியும் பித்தலாட்டக்காரர்கள் பின்னாடியும் கூட்டம் போயிடுது. எவனோ ஒருத்தன் கோடிக்கணக்கில் பொருட்களை செலவு பண்ணி தோற்றத்தை மட்டும் பயங்கரமான தோற்றத்தில் ஏதோ ஒரு ஆலயம் கட்டி வச்சா அங்கே போய் முட்டி மோதுது கூட்டம். அதாவது பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துட்டால் போதும், அந்த எல்லாம் போய் மோதுது கூட்டங்கள். ஆனால் உண்மையாக உயர்வாக உத்தமமாக சத்திய நெறியில் எங்குமே இல்லாத நெறியிற கலியுகத்தை மாற்றணும் அப்படிங்கிற நிலையில் இறைவனை அவதாரம் எடுத்து அமர்ந்த தலத்தில் இறைவன் வந்து கூவி கூப்பிடுற இடத்துல எவன் காதுக்கும் விட மாட்டேங்கு, யார் காதுக்கும் விழமாட்டேங்கு. விழுந்தாலும் வந்தாலும் சிந்தை எங்கேயோ அடகு வச்சுட்டு இங்கே வந்து வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் போய் அவங்க இங்கே வந்துட்டு அவங்களோட நிலைகளை ஒரு உயர்வான இடம் கிடச்சிருக்கு, உன்னதமான இடம் கிடச்சிருக்கு. தவம் இருந்து சிவம் வந்து ஆட்சி பண்ணுகின்ற அகத்தியம் வந்து அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற 18 சித்தர்களும் பேசக்கூடிய இடம். ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு கடவுளை கூப்பிட்டு மாயக்கண்ணாடி, அந்த கண்ணாடி, இந்த கண்ணாடின்னு உலகம் தேடி அலையில் எதை திறந்த இறைவனை பார்க்க முடியும், எங்கிட்டு கூடி பார்க்க முடியும். ஓம் நமச்சிவாயா சொன்னால் பார்க்க முடியுமா, ஓம் சரவணபவா சொன்னால் பார்க்க முடியுமா, ஓம் நமோ நாராயணா சொன்னால் பார்க்க முடியா, ஓம் வசி கசி மசின்னு என்னென்ன வார்த்தைகளோ சொல்லி கொடுத்து அந்த மந்திரம் இந்த மந்திரம் அது சித்தியாக்கணும் இது சித்தியாக்கணும். சித்தர்கள் சொல்லி வச்சது பேருவாதி, இவங்களாக சொல்லி எழுதி வச்சது பேருவாதி. எவனோ பைத்தியக்காரன்லாம் கிறுக்கி வச்சதை கிறுக்கு பேப்பரையெல்லாம் எடுத்து தலை மேலே வச்சு கொண்டாடி ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு அது தெரியும் இது தெரியும்,
அப்படி படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன். 4 புக்கு படித்தா போதும். 4 இவ்வளோ பெரிய காகித கற்றைகளை வந்து படிச்சுட்டு கற்றுணர்ந்தது மாதிரி அதுக்குள்ளே எதுவும் புரியும் தொலைஞ்சிருக்காது. சித்தர்கள் பாடல் சொன்னாங்கன்னா அதில் உள்ள என்ன விஷயமாச்சும் புரிஞ்சான்னா புரிஞ்சிருக்காது. மனப்பாடத்தை பண்ணி வச்சுக்கிட்டு நான் பெரியவன், நீ பெரியவன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி இப்படி எப்படியோ வந்து அவங்க அதை பெதட்டிட்டு அலையக்கூடிய கூட்டம்தான் இகலோகத்தில் ரொம்ப இருக்குது. ஆன்மீக போர்வைக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் ஆன்மா ஈகைத்தன்மையோடு இருக்க தான் ஆன்மீகம்னு சொல்லப்படுது. சித்தர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஈகை இல்லாமல் ஏதோ வந்து பட்டையை போடணும், அதாவது சரியான ஆடை முறைகள், அதை அப்படி கேட்டணும், இப்படி கேட்டணும், ருத்ராட்சத்தை இப்படி போடணும், 1 முகம், 2 முகம், 3 முகம், 4 முகம், 5 முகம், 6 முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா தேடி அதை போட்டால் இருக்குமா, ஸ்படிய மாலையில் ஆற்றல் வருமா, ருத்ராட்சத்தில் ஆற்றல் வருமா, துளசி மலையில் வருமா, கருந்துளசியா வெண்துளசியான்னு எல்லாம் அதுக்குள்ளே போகிறாங்களே தவிர இறைவன் எங்கே இருக்காங்க அப்படின்னு விஷயங்களை சொல்லி கொடுக்குற இடத்துல இயல்பில் வந்து எப்பவும் வந்து உண்மையான இடங்களில் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து இறைவனே மறைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஏன்னா மனுஷன் வந்து பித்து பிடிச்சி தானே அலையுதாங்க. காம குரோத லோப மதம் ஆச்சரியத்துக்குள்ளே இருந்து நானே இறைவன் அப்படிங்கிறத, அதாவது அவன் இறைவன் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத உணராமல் அந்த உணர்நிலையெல்லாம் மறந்து காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகள் பின்னாடி போய் பஞ்ச இந்திரியங்கள் இழுப்புக்கெல்லாம் போய் அது செல்லக்கூட உணர்ச்சி நிலைக்கெல்லாம் நம்ம ஆட்பட்டு எங்கே கோவப்படணும், எது மேலே ஆசைப்படணும், எது மேலே விருப்பப்படணும் அப்படின்னு இல்லாமல் அது கண் போன போக்கில் கால் போன போக்கில் எல்லாம் போய் இடரின்னல்களை தேடி சாப்பிட்டுட்டு உறங்கி நல்ல ஆடைகள் போட்டு நல்ல இல்லத்தில் வாழ்ந்தா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பேங்க்கில் கொஞ்சம் அக்கௌண்ட்டு பேலன்ஸு அது இது ஒரு 4-5 பிளாட்டு அது இதுன்னு ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நிர்மாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சது, ரைட் ஐ ஆம் செட்டில்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு உலாவக்கூடிய உலகம் செட்டில்னா என்ன, செட்டில்ங்கிறது வந்து இறைவன் எதுக்கு பூலோகத்தில் உனக்கு பரிச்சைக்காண்டி அனுப்பியிருக்காங்க. நான் உனக்குள்ளே இருக்கேன், உணர்ந்துட்டு மேலே வா அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே. அந்த உணர்நிலை கூட இல்லாமல் தன்னை உணராமல், தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு முன்னோர்கள் வாக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் செல்லாமல் இந்த மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் சொல்லி வீட்டில் ஒரு நல்ல வைரங்கள் வைடூரியங்கள் அது இதுன்னு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஒரு சும்மா பேர் சொல்லலாம் இங்கே சித்த சபையில், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிவபெருமானை சொன்னாலும் சரி, வெங்கடாசலபதியை சொன்னாலும் சரி, முருகப்பெருமானை சொன்னாலும் சரி, விநாயகரை சொன்னாலும் சரி, அகத்தியரே சொன்னாலும் இங்கே யாரும் வந்து கோவிச்சுக்கிறது இல்லை. ஒரு வெங்கடாசலபதி படத்தை வந்து செவத்தில் பிரதானமாக வச்சுட்டு செஞ்சுட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லைன்னா ஒரு புத்தர் சிலையை ஒன்றை வச்சுக்கிட்டுதாங்க. ஆனால் அந்த தன்மை எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு நீரோட இயற்கை இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு வராங்க. அதை சொல்ல வரோம். பார்க்கில் அமைச்சிக்கிட்டுதாங்க வீட்டில் அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு எல்லாம் நிறைவாக இருக்குது. அங்கே போனால் பாருங்கள், போய் இப்போ பின்னாடி பாருங்கள், புத்தர் இருப்பார், நல்லா நீர்வீழ்ச்சியில் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தவம் பண்ணார், நீ பண்ணையா, உனக்கு நீ என்னத்தை பார்த்த? அங்கே அகஸ்தியர் இருக்கார், இங்கே லோபமுத்ரா இருக்குது, இங்கே இது இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு ஒரு இயல்பு தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே எதுக்குள்ளேயும் போகாமல் அலையிற கூட்டங்களை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நம்மளோடைய பார்த்துருக்கோம். எல்லா இடங்கள்லையும் அதை பார்த்துட்டு வாரோம். ஏன்னா இது யாரையும் சுட்டி காட்ட சொல்லப்படலை. ஏன்னா ஒன்றை அதை தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு இறைநிலை உனக்குள்ளே இருக்குது. அதுக்கு சபை சொல்லிக்கிட்டே வருது. எல்லோரும் ஞானியர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே மட்டும் போக மாட்டாங்க. சொல்லி வச்ச விஷயத்துக்குள்ளே போகாமல் அதை தாண்டி போகிறது. நான் அங்கே போனேன் அப்படி இருந்தது, இங்கே போனேன் இப்படி இருந்தது, அது இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது. சரி, அதெல்லாம் இருந்தது. நீ எப்படி இருந்த? அவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க, அதனால் அப்படி போய் உட்காந்துட்டாங்க. நீ எதை வீட்டில் படம் வச்சா மட்டும் போதுமா? சிலை வச்சா மட்டும் போதுமா? தோட்டத்தில் வந்து புத்தர் சிலையை வச்சா போதுமா? அந்த சிலையை வச்சா போதுமா? வெங்கடாசலபதி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தெரியுமா? அவங்களோட தன்மை என்ன, வரலாறு என்ன, அவங்க எதுக்காண்டி அந்த நிலையை அடைஞ்சாங்க, அதை நோக்கிய பயணத்தில் நம்ம போகணும் அப்படிங்கிற விஷயங்களை மறந்து
தன்னிலை மறந்து தரங்கெட்டு அலையிற கூட்டங்கள் இருக்குது. இந்த சபையை பற்றி அதுக்கு பிறகு வரோம். சபையை பற்றி இங்கே எல்லா விஷயங்களும் இருக்குது. கூவி கூவி கூப்பிடுதாங்க, சித்தர்கள் பேசுதாங்க, வாழும் கலைனா என்னென்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை இதுக்குள்ளேயெல்லாம் போகாமல் இதை பற்றி ஆராய்ச்சி தான் அங்கங்கே நடக்குது. இது உண்மையாக இருக்குமா? சித்தர்கள் இப்படி கலியுகத்தில் பேசுவாங்களா? இவங்க என்னத்தை வச்சுட்டு இப்படி பேசுகிறாங்க? ஏதாச்சும் உள்ள இது காதுக்குள்ளே அது மாதிரி அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி உள்ள எதுவும் சாதனங்கள் வச்சுருக்காங்களா? இல்லாட்டி என்ன வேறு ஏதாச்சும் ஒரு வேற்று மாற்று ஆற்றல்களை கூட்டு பேசுகிறாங்களா அப்படிங்கிற நிலை. ஆனால் இந்த உரைகளை கேட்டவங்க, இங்கே நடைமுறைகளை பார்க்குறவங்க, இங்கே காட்சிகள் சீடர்கள் எப்படி பார்க்காங்க, சின்ன குழந்தைகளோட பாலதிரிபுர சுந்தரி எப்படி விளையாடுது, அங்கங்கே நடக்கக்கூடிய சீடர்கள் இல்லங்களில் நடக்கக்கூடிய அற்புதங்கள், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர அங்கங்கே இருந்து தூரத்தில் இருந்து ஆராய்ச்சி பண்ணதவனுக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சபை உன்னதமான உயர்வான உத்தமமான சத்தியமான வழியில் சத்தியவான்கள் அமர்ந்து அற்புதமாக அருளாட்சி செய்கின்ற அற்புதமான பாதையில் ஓம் அகதீசாய நமகங்கிற அற்புத நாமத்தில் சபை முக்கத்து முக்கோடி தேவர்கள் அமர்ந்திருக்க, நவகோடி சித்தர்களும் அமர்ந்திருக்க, எத்தனையோ திருமுருகப்பெருமான் பிரபஞ்ச மன்னன் அமர்ந்திருக்க. இங்கே இல்லாத விஷயங்களே இல்லை. மொத்தத்தில் பிரபஞ்சமே இதுதான் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வர முடியலை, பார்க்க முடியலை, வணங்கி நிற்க முடியலை, வழிபட முடியலை அப்படின்னா அது உன்னோட தவறு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய தவிர சபையோட தவறு கிடையாது. சபை உன்னதமான உயர்ந்த இடத்துல இருக்கணும். அந்த உயர்ந்த இடத்துக்கு நீ போகணுன்னா உன்னையை நீ உயர்வாக வச்சுக்கணும். உன்னைய உயர்வான இருக்குன்னா உன்கிட்ட இறைத்தன்மை இருக்கணும், வணங்கும் தன்மை இருக்கணும், வணங்கி நிற்கக்கூடிய தன்மை இருக்கணும், எது உண்மைன்னு உணரக்கூடிய தன்மை இருக்கணும், எது நிலையானது அப்படிங்கிறது இருக்கணும். நிலை இல்லாததெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு நிலையானதெல்லாம் தொலைச்சிட்டு இங்கே நின்னா சபை கண்ணுக்கு தெரியாது. 2 பேர் உட்காந்துருப்பாங்க, 4 பேர் சாப்பிடுவாங்க, எங்கெங்கே வருவாங்க போவாங்க, அதான் உன் கண்ணுக்கு தெரியும். சபை பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய சபைன்ட்டாங்க. இதோட வளர்ச்சியை வளர்ச்சிங்கிறது இது சூட்சமத்தில் பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சபையாக இருக்குது. இயல்பிட மானிட கண்களுக்கு தெரியக்கூடிய வளர்ச்சிகளை காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி இகலோக மாந்தர்களுக்காண்ட அந்த வளர்ச்சியும் தொடங்கிருச்சு. அதுக்குள்ளே யார் என்ன செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, அங்கே அவன் சொன்னான், இங்கே இவன் சொன்னான், எங்கே எவன் சொன்னாலும் சரி, சபையோட பாதையை அதான் 1000 கரங்கள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு ஒரு இது. அதை பார்த்து ஏதோ ஒரு ஜந்து குலைச்சா அது எதுவும் கண்டுக்கிட போகிறது கிடையாது. அது மாதிரி குலைக்கதாகவும் கரங்களையும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பயணம் இனிதே தொடங்கும். இங்கே உள்ளவங்க சபையை இத்தனை பெரிய இவ்வளோ பெரிய ஆற்றல் தேவர்கள் சித்தர்கள்லாம் அவதரித்து பேசி யுகத்தை மாற்றி தர்ம யுகத்தை படைக்கணுங்கிற பயணத்தில் உங்களையும் எல்லாரையும் நம்மளை போன்ற ஆளுக்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கூட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால் அவன் அது எதுக்கு எந்த விஷயத்துக்கும் சபை இறங்கி போகாது அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டு வருது. எந்த வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளும் நீங்கள் வர்றதவங்க தான் சபையை வணங்கி நின்று இந்த சபையில் போய் இருந்து ஏதாச்சும் நாடி நின்று உதவி கேட்டு நம்மளோட இகலோக பயணத்தில் உயர்வடைஞ்சி அப்படி நிற்கணும்னு நினைக்கணுமே தவிர சபை எப்பவும் இறைவன் எப்போமாச்சும் பணிஞ்சு நிற்கணும்னு நினச்சா நம்மளோட ஒரு முட்டாள் யாராச்சும் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அப்படி சில சபையோட தொடர்பில் இருக்கக்கூடிய, ஏன்னா சபை இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்கள சொல்லலை, சபையில் தொடர்பில் இருக்கக்கூடிய சீடர்கள்னு அது மாய வலைக்குள்ளே இருக்கக்கூடிய மாந்தர்களின் சிந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சபை அன்பும் கருணையும் கொண்டது. மதிப்பும் மரியாதையும் சபையில் இருக்காது. கருணை இருக்குது, இங்கே அன்பு இருக்குது. அன்பு இருக்கையில் எந்த விஷயங்களும் தேவையில்லை. அன்புக்கு மரியாதை எதிர்பார்க்கவும் தெரியாது, மரியாதையை கொடுக்கவும் தெரியாது. அன்பு அது எப்படின்னா உண்மையானது, உயர்வானது, அதுக்கு ஈடு எதுவும் கிடையாது. அதைத்தான் இறைவனாக சொல்லுதாங்க. இறைவன் உட்கார்ந்த இடத்துல எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. இறை தன்மைக்குள்ளே நம்ம கலந்தால் தான் இறையை உணர முடியும்.
நம்ம அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், நம்மள்ட்ட எந்த மாற்று வேற்று நிலைகள் இருக்கக்கூடாது. நம்மளோட காமக்ரோத லோபம் மதர்மாச்சரியை வச்சுக்கிட்டு நமக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிடக்கூடாது. ஒரு புருஷனும் கொண்ட ஒரு கணவனும் மனைவி இங்கே வாராங்கன்னா அவங்களுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள் இருக்கும், அவங்க குடும்பத்தில் இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குதர்க்கத்தோடு இங்கே வந்து உட்காரக்கூடாது. அப்போ இங்கே அனுக்கிரகங்கள் வாங்க முடியாது. ஏன்னா அனுக்கிரகங்கள் வாங்க இடத்துல வீட்டுக்குள்ளே போய் சட்னிக்கு சின்ன சின்ன இட்லிக்கெல்லாம் சண்டை ஓட்டுட்டு இங்கே வந்து முறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் அது சரிப்பட்டு வராது. அது அவங்களுக்குள்ளே எங்கே போகும்? சிந்தைக்குள்ளே போகாது. சொல்லக்கூடிய விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் உணர்வில் தெரியாது. அங்கங்கே இருக்கிற கிளைச்சபைகள் கண்ட இடங்கள்லாம் இருக்காங்க, தொடர்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் சபையை வருங்காலத்தில் நோக்கி வர்றதுக்கு உண்டான தடையே வந்து கருத்து வேறுபாடுகள். அது வினை நிலையால் தான் வருது. கருத்து வேறுபாடுகளில் நான் பெரியாள், நீ பெரியாள் அப்படின்னு, இறைவன் பெரியாள் அப்படிங்கிறத தெரியாமல் நமக்குள்ளே நம்ம பெரியாள், நீ பெரியாள், நான் பெரியாள்னு வினை நிலைக்குள்ளேயெல்லாம் போய்கிட்டு, வேற்றுமாற்று நிலைக்குள்ளே போய்கிட்டு, நான் எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், எல்லா விஷயங்களையும் இருந்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இங்கே பயணம். இங்கே ஒரே பயணம். என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் நானாக இருக்குது, எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. மாறி மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதான். பஞ்சபூதங்கள் தான் அண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அண்டமே பிண்டமாக இருக்குது, பிண்டமே அண்டமாக இருக்குது, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபூதங்கள் தான் உடம்பாக இருக்குதுன்னு எல்லாம் மருத்துவத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள். இந்த சித்தர்களோட கோட்பாடு பிள்ளைகள் கூட இருக்காது. தெரியலைன்னா சொல்லிக் கொடுங்க. தெரியாத பிள்ளைகளுக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதான் இயற்கை தான் வந்து நம்மளோட பாவ புண்ணியங்கள் தான் வந்து இயற்கையாக இருக்குது. இயற்கை தான் இறைவனாக இருக்கார். இறைவன் தான் நம்மளுக்குள்ளே இருக்கார். நம்ம அதை மறந்துடுதோம். இயற்கையோட தன்மையை மறந்து அதான் சொல்லுவோம். இயற்கை என்னது? கொடுத்து கொண்டே இருக்க தான் இயற்கை, கருணையோடு இருக்க தான் இயற்கையோட குணம். ஆனால் அதை போய் நோண்டிக்கிட்டே இருந்தால் அது மாற்று வேற்று நிலைகள் செய்யும். அது மாதிரி இறைவனும் அப்படி தான். இறைவன் வந்து குழந்தை மாதிரி கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய, அன்பே ரூபமான இருக்கக்கூடியதான் சிவம். அதை போய் நோண்டிக்கிட்டே இருந்தான்னா அது பிற நம்ம தான் சவமாகணும். அவர் சிவமாக தான் இருப்பார், நம்ம சவமாயிரும். ஒன்றுக்கும் ஆகாமல் போய் ஒவ்வொரு உப்புக்களுக்கும் பெறாமல் போயிடுவோம். அந்த நிகழ்வு தான் நடந்துக்கிட்டு இருக்குது வேற்று மாற்று நிலைகளில். அதனால் உயர்வான சபை வந்து முதல்ல இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. உயர்வாக எதுக்கு இப்படி பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க? ஏன் அங்கங்கே ஓடி இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? எதுக்கு கிளைச்சபை என்ன லட்சம் கோடின்னு சம்பாத்தியம் பண்ணதுக்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க? ஈழோகத்தில் உள்ள குப்பை கூலங்கள்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு உயர்வாக எல்லாத்தையும் விட்டு இப்போ பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவங்ககிட்ட போய் குப்பையும் கூலத்தையும் காமிச்சு வந்து நான் பெரியவன் யாரும் சபையில் காமிக்கக்கூடாது. அது வந்து அது வந்து இறைவனோட அந்த அந்த நிலைக்குள்ளே போயிடுச்சுன்னா அது ரொம்ப விஷயங்களுக்குள்ளே போயிடும். இந்த சபைக்குள்ளே வந்து ஒரே வணங்குதல் முறை தான். என்ன விஷயங்கள்னாலும் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, பிரபஞ்சம் செய்யுது, நான் இயங்குதேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வர்ற மாந்தர்களை இங்கே வரவேற்கு. சபை வந்து இறையாக தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது, இறையோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது, இறையே தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி பேசாத இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சிவபெருமான் சொல்லுதார். இதுக்கு மேலே என்ன சொல்லுதார்? பரந்தாமன் இன்னைக்கு வந்து உரையாற்றுவார். அதில் என்ன சொல்லுதாருன்னு எல்லாம் கேட்டுக்கோங்க. எல்லாரும் கொஞ்சம் உணர்வு நிலைக்கு வாங்க. அங்கங்கே இருக்குதவங்க பறைசாற்று நிலைகளில் எல்லா இடங்களுக்கு போகுது. உணர் நிலைக்கு வாங்க. கலியுகத்தில் அப்படித்தான் வாழ முடியும், இப்படித்தான் வாழ முடியும், எப்படினாலும் வாழ முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு உள்ள சபை கிடையாது. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற சபை. இப்படித்தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சபை. வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா சரி அப்படின்னு மன்னித்து இப்படி வாழ்ந்துக்கோ அப்படின்னு வழிகாட்டக்கூடிய இடத்துல வந்து நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், பிரபஞ்சம் இப்படி செய்யுது, அப்படி செய்யுது, இப்படி செய்யுதுன்னா அது அப்படி தான் செய்யும். இப்போ பிரபஞ்சத்தோடு எப்படி போக? நீச்சல் கற்றுக்கிடணும்னா எப்படின்னுங்கிற விஷயங்களை கற்றுக்கணும். பிரபஞ்சத்தோடு இயங்கணும்னா அதை பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக சுழலணும். அப்போ பிரபஞ்சத்திலேருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கலாம். வேற்று மாற்று நிலைகள் வரையில் அதுவும் வேற்று மாற்று நிலைகளை கொடுக்க தான் செய்யும்.
ஓட பழகிக்கோங்க பிரபஞ்சத்தோட. அது எல்லா விஷயங்களையும் கொடுக்கும். இசையை நினச்சேன்னா இசையை கொடுக்கும், ஆனந்தத்தை நினச்சேன்னா ஆனந்தத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை நினச்சேன்னா அதுலேருந்து நல்ல விஷயங்களை ஓட பயணப்படையில் அது நல்ல விஷயங்களாக கொடுக்கும். கெட்ட விஷயங்களோட மாற்று வேற்று நிலைகளோட பயணப்பட்டீங்கன்னா அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சுற்றில் விட்டுரும், அடுத்த சுற்றில் அது அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். கப்புன்னு பிடிச்சிக்கணும். விட்டுட்டு போனதை எடுத்துகிட்டு போடான்னு பிரபஞ்சம் கையில் கொடுத்துரும். அதான் மேட்டரு. நமக்கு வேணால் அது ஒரு ஜென்மமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வருஷமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நாளாக இருக்கலாம். நமக்கு வேணாம் சரி விட்டுட்டு இந்த இடத்துல ஓடிட்டோம்லான்னு தப்பிச்சு ஓடுவோம். அடுத்த ரவுண்டில் வந்து மாட்டிக்கிடுவோம் நம்ம. ஏன்னா அது அங்கே தான் இருக்கும். நம்ம பிரபஞ்சம் எடுத்த இடத்துல தான் வைக்கும். அதோட விதி எப்படின்னா எடுத்த இடத்துல தான் அது வைக்கும், வேறு எங்கேயும் மாற்றி வைக்காது. அதுக்கு நல்லா விளையாட தெரியும். அது நல்ல அது என்னது இந்த இப்போ சொல்லுதாங்கள்ல இன்டெலிஜென்ட்டு ரோபோ அப்படிங்காங்கல்ல, கரெக்டாக அது கோல் பார்த்து அடிச்சிரும். அதில் மாறவே மாறாது, தப்பாக செய்யாது, கொடுத்தவன்ட்ட கொடுத்துரும். நல்லதை கொடுத்தே அந்த வாங்கிக்கோ. அப்படி நான் ஓடிட்டேன் அடுத்த ஜென்மனா அதாவது சரி உன் பிள்ளைகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு பிள்ளையை குட்டிக்கிட்ட கொடுத்துரும். அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அவங்க சும்மா தானே இருக்காங்கடா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துரும். இல்லாட்டி நீ பிரபஞ்சத்துக்குள்ளே தானே பிறப்பு எடுப்ப, வா சொரிநாயை படைக்க விட்டுருவேன், உன்னை இந்த காலு கை மண்டை கிண்டை திரும்பி அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் எத்தனை விஷயங்கள் இருக்குது. 2 பேர் அதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த கன்றாவிகள்லாம். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கையா 2 பேர் ஒட்டி பிறக்குது, மண்டை ஒன்றா இருக்குது, உடம்பு தனியாக இருக்குது, எத்தனை விஷயங்களை இயற்கை என்ன அதுக்கு என்ன தெரியாதா? ஒரு அகோர பாவிகளை வந்து என்ன பிரபஞ்சம் என்ன செய்யும்னா 5-6 பிறவிகளாக படைப்பாங்க. இவனுக்கு ஒரு ஜென்மம் கொடுத்தா இவன் திருந்த மாட்டான் அப்படின்ட்டு ஒரு பிறவியில் வந்து இந்த பலனையெல்லாம் இவனுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டு 5-6 பிறப்பு எடுக்க வைப்பான். 5-6 இடங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிறவிகள். அவ்வளவுத்துக்கும் அந்த வினைநிலைகள் பரவி நிற்கும். அந்த வினைநிலையில் தான் இப்போ பார்க்க முடியல. அங்கே அவயங்கள்லாம் போய் செஞ்சு அதை நாயா நிறைய பூனையா அதே மாதிரி மனுஷங்களில் எத்தனை ரோட்டில் தவண்டுட்டாலே அவங்க பைக்குள்ளேயெல்லாம் வச்சு கொண்டு போகிறாங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். மண்டை மட்டும் தான் வெளியே தெரியுது, வேறு எது எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்கு. அப்படி சவும்டாய் மாதிரி உள்ளே கிடக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் 5-6 பிறவிலாம் பறக்க வச்சு அதை அனுபவிக்க வச்சு திருப்பி அதெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியது பிரபஞ்சத்துக்கு ஒரே பிறவியாக எடுத்து. அதே மாதிரி புண்ணியம் செஞ்சவங்களும் அதிக அளவு புண்ணியம் செஞ்சவங்களும் 5-6 இடத்துல பிறக்க வைப்பாங்க. அந்த நிகழ்வெல்லாம் இதில் நம்ம சரித்திரத்தில் சாட்சியெல்லாம் இருந்திருக்கு. அந்த விஷயங்கள்லாம் பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எப்பவும் தப்பாக செய்யாது. பிரபஞ்சம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. நம்ம பிரபஞ்சத்தோடு எப்படி வாழணும் அப்படின்னு சித்தர்களும் தேவர்களும் இந்த இடத்துல இருந்து சொல்லி கொடுக்காங்க. அந்த விஷயங்களை கற்றுக்கிட வரதவங்க வந்து உயர்வாக இங்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும், மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், ஒன்று எந்திரம் வச்சுருக்கணும், அதெல்லாம் என்னம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டான்னா இங்கே எல்லாம் வாங்கிக்கோங்க, எல்லா விஷயம் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய இடம் இது. பிரபஞ்சத்தோடு வாழன்னா பிரபஞ்சம் என்ன செய்யுது அதை கொடுன்னு. பிரபஞ்சத்தில் தானே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உன்னோட புண்ணியம் காலி ஆயிரும்ல, புண்ணியம் செய்யி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எளிமையான இடம்தான், ஆனால் இறைவன் அமர்ந்த இடம், சித்தர்கள் அமர்ந்த இடம். அதில் எந்த மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளும் பறைசாற்று நிலையில் கேட்பவங்க சரி போக வேண்டாம். இங்கே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு ஆயுசு போயிடும். எல்லாரும் சொன்னதான், இறைவனும் உனக்குள்ளே இருக்கான். காமக்ரோத ரோப மதமாச்சிய நிலைகள் மூடிக்கிட்டு இருக்குது, பஞ்ச இந்திரியங்கள் பால் ஓடி அதை தெரியாமல் வச்சுருக்க, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா சித்தர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. சபையும் அதை தான் சொல்லுது. இங்கே என்ன இருக்குன்னா எங்கேயும் இல்லாத அளவுக்கு சபையில் புண்ணியம் இருக்குது. சிவபெருமான் சேர்த்து வச்ச சிவப்பிரபஞ்சம் சேர்த்து வச்ச புண்ணியம், எத்தனை கோடி யுகங்களாக சேர்த்து வச்ச புண்ணியம். அப்போ இது கலியுக மாற்றத்துக்கு இது பயணப்படையில் நான் வந்து இதோட பயணப்படுறேங்கில புண்ணியத்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீ என்ன விஷயங்கள் பண்ணிக்கோங்க, எது மேலேயும் ஆசைப்படுங்க. ஆரோக்கியமான ஆசையாக இருக்கட்டும், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் எதுக்குனாலும் ஆசைப்படுங்க. என்ன தொழில்னாலும் சொல்லுங்க. தான் சபையில் உள்ள சித்தர்கள் எப்படினாலும் வியாபாரம் பண்ணுங்க. அதனால் யாருக்கும் எந்த விதமான தீங்கு இழைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது. என்ன அது எப்படி கலியுகத்தில் அப்படியெல்லாம் பயணப்பட முடியாது அப்படின்னா முடிஞ்சவங்க இருக்காங்க. இல்லறத்தில் இருந்து தவம் பண்ண முடியாதுன்னா இருக்காங்க. அதுக்கு சித்த சபை சாட்சி, எத்தனையோ மகான்கள் சாட்சியாக இருக்காங்க. எல்லாம் கல்யாணம் குடும்பம் குட்டியோடு இருந்து வியாபாரம் அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ஞானிகளானவங்க வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள். ரொம்ப பேர் இருக்காங்க. யாருமே வந்து
துறவியான தான் எல்லா விஷயம் வாங்கினேன்னு யாரும் கிடையாது. எல்லாருக்கும் மனைவி இருக்குது, கணவன் இருக்குது, எல்லா விஷயங்களோடு தான் பயணப்பட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம சித்தர்களும் சாட்சி, நம்ம முன்னோர்கள்லாம் சாட்சி. ஏன்னா சிவபெருமானே மனைவியோட குழந்தை குட்டிகளோடு தான் இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாருமே வந்து இல்லறத்தில் இருந்தால் இல்லறத்தை நல்லறமாக செஞ்சு உயரறமாக செஞ்சு உயர் நிலைக்கு போயிருக்காங்க. எல்லா விஷயங்களும் எல்லாத்தையும் இருக்காங்க. ஏன் இவர் இருக்கு இல்லையா, நாராயண பெருமான் இருக்கு இல்லையா, எல்லா மகாலட்சுமியிலேருந்து செல்வங்கள் குவிஞ்சு கிடக்கக்கூடிய இடம். அவர் எதுட்டையும் ஒட்டிக்கிட்டா இருக்கார். எனக்குள்ளதுன்னு அவர் இல்லையா, அவர் தான் இப்போ வந்து பேச போகிறாரு. என்ன எல்லா நல்ல விஷயங்களாக எடுத்துக்கிடணும். இல்லைன்னா அப்போ சாமியே ரூபா வச்சுருக்குன்னா சாமி ரூபாயை கண்டுக்காமல் வச்சுருக்கு. சாமியே பணம் வச்சுருக்கு. திருப்பதிக்கு போனான்னா காசு போட வேண்டியது இருக்குன்னா பெருமாள் உன்ட்ட கேட்டாரா ஒண்டியில் போடுன்னு அவர் கேட்கவே இல்லை. நீ போய் போட்டேன்னா அவர் சரி மக்களுக்கு நல்ல அன்னதானத்தை கொடுப்போம், நல்ல சேவைகள் கொடுப்போம்னு எடுத்து செலவழிச்சிக்கிட்டு இருக்காரே தவிர நீ போட்டால் தான் அப்படின்னு வரதவங்களை போனால் இப்போ ஏன் பணக்காரரை ஆக்கி விடாது, ஒன்றும் இல்லாத அவங்கள பணக்காரங்களை ஆக்கி விடுதார்ல. எதுக்கு நீ உன்னோட சரணாகதிக்குன்றதுக்கான எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு வருது. அது திருப்பதிக்கு தான் போய் கும்பிடணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. வீட்டில் இருந்து நீ இறைவனை எப்படி சொன்னானோ அப்படி இருக்கையிலேயே உனக்கு விஷயம். ஏன்னா அப்படி இல்லைன்னா கோயிலில் போய் கும்பிட்டவன் பூரா கோடீஸ்வரனாக இருக்கணும், எல்லாம் மாடியை கட்டியிருக்கும், கப்பல் வச்சுருக்கணும், எல்லாம் ஃப்ளைட்டு வச்சுருக்கணும், எல்லாம் வச்சுருக்கணுமே. கோயிலே அப்படி யாரும் வச்சுருக்கவே இல்லையே. எல்லாமே நீ முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்கள் புண்ணியங்கள் வந்து உனக்கு செல்வமாக வருது, ஆரோக்கியமாக வருது, குழந்தைகளை கொடுக்கு, எல்லா விஷயங்களும் நீ முன்னாடி செஞ்சது உனக்கு கொடுத்துருக்கு. அதை வச்சுட்டு நீ நல்லது செய்யணும்டா, நல்லது செஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காங்க. அதை வச்சுட்டு எனக்குன்னு தரக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு அங்கே மறைச்சி வச்சுக்கிட்டு இங்கே மறைக்க வச்சுட்டு வாழ்ந்தான்னா உனக்கு எல்லாமே போயிடும். பிறகு ஒன்று வழி வரக்கூடிய நிலைகளெல்லாம் தரம் கெட்டு போயிடும், தரம் இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் இல்லாமல் கூட உன்னோட கூட முடியக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும். அதனால் புண்ணியங்களை சேர்த்து வை. 10 பிள்ளை இருந்து ஒரு பிள்ளை கூட இல்லாமல் ஒன்று கூட விளங்காமல் போன குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யுது. தரித்திரியமாக போன குடும்பங்களாக இருக்குது, தரங்கெட்டு போன குடும்பங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஒன்று கண்ணுன்னு வச்சு புண்ணியமாக செஞ்ச குடும்பங்கள் அது பேர் சொல்லும் குடும்பங்களாக இருந்திருக்கத்தான் செய்யுது. என்ன அதனால் பயங்காட்டலை, பிரபஞ்சத்தை சொல்லி பயங்காட்டலை. பிரபஞ்சத்தோடு வாழக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கு, மாறி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் இது. ஏன்னா இதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இங்கே சபைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரபஞ்சத்தோடு இப்படி இருந்துக்கோங்கன்னு சித்தர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உறக்கத்தில் கூட இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை சொல்லியிருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் கலியுகம் மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். கேட்குது பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் கேட்கக்கூடிய புண்ணியம் இருக்கிறவங்க கேட்டு சபையை உணர்ந்துருவாங்க. சபைக்கு வரணும், யாரும் வரணும், இங்கே வந்து தொண்டாட்டணும்னு கூட சொல்லலை. சபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நீ சொன்னாலும் போதும், நீங்கள் கூட வரவே வேண்டாம். உன்னை அகத்தி பெருமானை எல்லோரும் கூப்பிட்டு நீ கோபூஜை பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லுதாங்க. நீ சூட்சமாக கோபூஜை கூட பாரு, அங்கேருந்து நீ புண்ணியமான ஆயிடுவ. சபை உயர்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. 4 பேர்கிட்ட சொல்லு, என்னையால் வர முடியல, எனக்கு அங்கே வர முடியல, வண்டான எல்லைக்கு வர முடியல, கோபூஜை பார்க்க முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல, வீட்டுக்குள்ளேருந்து வெளியே விட மாட்டாங்க. வரவே வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல இருந்தே கலியுகத்துக்கு சேவையாற்றலாம். இங்கே ஒரு சபை இப்படி இருக்குது, சித்தர்கள் தேவர்கள் இப்படி பேசுதாங்க, கத்துன்னு கத்திக்கிட்டு கிடக்காங்க. முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்துருக்காரு, சிவபெருமான் வந்து உட்கார்ந்துருக்காரு, 33 தேவர்களும் ஒரே ஆற்றலாக உட்கார்ந்துருக்காங்க. எங்கேயுமே இல்லாத நிலையில் தேவர்கள் சித்தர்கள்லாம் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு ஒரு பொக்கிஷம் வழியாக பேசுதாங்க. அங்கே போயிட்டு வான்னு இன்னொருத்தனை சொல்லலாம். இங்கே போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் அதுவும் சபைக்கு செய்யக்கூடிய தொண்டு. இல்லாட்டி இந்த சபையில் இப்படிலாம் நல்ல விஷயங்கள் சொல்லுதாங்க அப்படின்னு நல்ல வேர்ட்ட சொல்லலாம். இது வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த நிலைக்குள்ளே அந்த நிலைக்குள்ளே எந்த நிலைக்குள்ளே இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதுவும் பயணம்தான், இறை சபையோட பயணம்தான். அந்த இறை சபை நீ செய்ய உன்னை சபையை தூக்கி வரும். இல்லாட்டி சபை நீ இருக்கிற எல்லைக்கு வந்துடுவோம். தெருவிலேயே வந்து கூட சச்சங்கம் போடக்கூடிய சூழல் உருவாயிரும். அது உருவாக்கிட்டு இருக்கு. உணர்ந்தவங்க நான் வரணும்னு நினச்சேன், எங்கள் எல்லைக்கே வந்துட்டேன்னு சொன்ன நிலைகள் இன்னும் கிளைச்சபைகளோடு அதிகமாக பெருகலை. இப்போமே அந்த விஷயங்கள் எங்கள் எல்லைக்கு வரையலா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சூட்சமத்தில் வந்து இங்கே பேசுகிறாங்க. எத்தனையோ சீடர்கள் வந்து பேசுகிறாங்க. வருங்கால சீடர்கள் தவத்தில் வந்து பேசுகிறாங்க. சபைக்கு பின்னாடி யார் வருவா போவான்னு அந்த ஆன்மாக்கள்லாம் இங்கே வந்து பேசி நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் இதுக்கு மேலே சித்தன் வந்து
எல்லை விட்டு எல்லை தாண்டி ஆழி கடல் தாண்டியெல்லாம் போய் தரிசனம் பார்க்காங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல நிலை அது எங்கேயாச்சும் உண்டா? அது இந்த சபையில் உண்டு. பால திரிபுர சுந்தரி போய் பேசிட்டு வருது, முருகப்பெருமான் போய் பேசிட்டு வர்றாரு, சிவபெருமான் காட்சி கொடுக்காரு, சிவமகா வாழை சித்தர் காட்சி கொடுக்காரு, அகத்தியர் காட்சி கொடுக்காரு, தேவதைகள்லாம் போய் காட்சி கொடுத்து உணர வைக்கி. இதுக்கு மேலே உங்களை எப்படி நம்ப வைக்க முடியும்? நம்பினவங்க உயர்வடைங்க. ஏன்னா ஓரளவுக்கு இது எது யாருக்கு சொல்லப்படுதுன்னா, ஓரளவுக்கு சந்தேக நிலைகளில் சபை அப்படி தட்டி தட்டி பயணப்பட்டுக்கிட்டு இங்கே இது இருக்கா அது இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே இருந்து புண்ணியங்கள் அதிகம் செஞ்சு பாவங்கள் கொஞ்சம் இருந்து நம்பாமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இந்த விஷயங்கள் பகிரப்படுதுன்னு சொல்லி சபை உயர்வாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும். அது பயணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும், அது நிற்கவே நிற்காது. யார் வந்தாலும் சரி, இவன் வரணும் அவன் வரணும், எவன் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி சபையோட பயணம் போய்கிட்டே இருக்கும். யாரையும் நம்பி சபையை நம்பித்தான் பிரபஞ்சம் பயணப்படணுமே தவிர சபை யாரை நம்பியும் பயணப்படக்கூடிய கட்டாயத்தில் எப்பவுமே இல்லை. நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், நீ அங்கே வந்து உட்கார்ந்தேன், நான் தான் இதை மாட்டி விட்டேன் அந்த வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளெல்லாம் ஆங்காங்கே இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லைகள் தோறும் இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வர முடியாமல் கிடக்காங்க. சபைக்கே வர முடியாமல் அங்கங்கே உட்கார்ந்துக்கிட்டு அந்த மாற்று வேற்று நிலைக்குள்ளே போன ஆட்கள்லாம் வர முடியல. சிவனுக்கு முன்னாடி எவன் நிற்பான்? எவனும் நிற்க முடியாது. அதனால் அங்கங்கே மாற்று வேற்று நிலைகளெல்லாம் உள்ளவங்கள்லாம் வந்து சபையால் தான் உங்களுக்கு எதுவும் ஆக வேண்டியது இருக்குமே தவிர உங்களை வந்து சபை வந்து ஒரு ஒரு மாற்ற நிகழ்வுக்காக உங்களை ஒரு டூல்ஸ் மாதிரி தான் பயன்படுத்துமே தவிர நீங்களாக சபையாக எப்பவும் ஆக முடியாது. எந்த இடத்துலையும் சபையை எந்த காரணத்தை வச்சும் எந்த இலக்கையும் மாற்ற முடியாது. ஏன்னா இது இறைவனோட இலக்கு. தர்மயுகம் அந்த நோக்கிய பயணத்தில் வந்து இகலோகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் வந்து இறைவன் கண்டுக்கிட மாட்டான், சித்தர்கள் கண்டுக்கிட மாட்டாங்க. அது சிவப்பயணம். சிவன் செல்ல எவன் தடுப்பான் அப்படிங்கிற மாதிரி அது முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் அற்புதமாக பயணப்பச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து பயணப்படுங்க. புண்ணிய லோகத்தில் வந்து சேர்ந்துக்கோங்க. வாழும் கலையை தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்களெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. அதை தர்மயுகம் மலர்ந்தாலும் அதோட தர்மயுகம் மலர்ந்துருச்சின்னு சொல்லப்படுது. சிவசபையோடு வந்து சேர்ந்துட்டா தர்மயுகத்துக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லப்படுது. அது உண்மை, எல்லாரும் உணருது. சிவசபைக்குள்ளே வந்தவங்களுக்கு ஏதாச்சும் வேற்று மாற்று நிலைகள் இருக்கா, சந்தேக நிலைகள் இருக்கா? எதுவும் கிடையாது. அங்கங்கே இருந்து சலனப்படாதவங்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள். வாங்க உயர்வாக பயணப்படுங்க, உயர் சபையோடு பயணப்படுங்க, ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட பயணப்படுங்க, இறைவனோட பேசி பயணப்படுங்க, சித்தர்களோட பேசி பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான தருணம் அதிலே ஆதி மகா சபையிலே விஸ்வ சிவ சபையாக திகழ்ந்த அற்புதமான தருணம் அதிலே நாராயண பெருமானை அழைக்கும் நிகழ்வு தொடங்கும். ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அந்த இதை கொடுங்க, பூவை கொடுங்க. ஒவ்வொரு இதுலேயும்